உண்மையிலே இன்றைய நாள் எங்களுடைய போரதீவு பற்று பிரதேச செயலக பிரிவிலே இருக்கும் பாலடிவட்ட மற்றும் பொதுவாக இந்த பக்கியல்ல பிரதான வீதியிலே வசிக்கும் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். எங்களுடைய நீண்டகால ஒரு முயற்சியாக இருந்த இந்த பாலடிவட்ட இராணுவ முகாம் இருந்த இடத்திலே எங்களுடைய பாலடிவட்டைக்கான சந்தை, நான் நினைக்கிறேன் 60ஆம் ஆண்டுகளிலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த சந்தை பிற்காலத்திலே 80, 90, 2000 ஆண்டுக்கு பிறகு முழுமையாக இராணுவ கட்டுப்பாட்டிலே இருந்த அந்த காணியை மீண்டும் எங்களுடைய தேவைக்காக, மக்களுடைய தேவைக்காக நாங்கள் வேணுமென்று கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க உண்மையிலே இதிலே பலர் பல கருத்திலே சொல்வார்கள். சாதாரணமாக ஒரு தரம் பாராளுமன்றத்திலே பேசியோ ஒரு தரம் ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பேசியோ இவ்வாறான விடயங்களை கையாள முடியாது. உண்மையிலே நாங்கள் பல ராஜதந்திர நகர்வுகளை செய்துதான் முதலாவது கட்டமாக முரக்கட்டாஞ்சன இராணுவ முகாமுடைய விடுவிப்பை செய்து நாங்கள் இன்று பாலியற்ற இராணுவ முகாமும் நாங்கள் உள்ளே சென்று பார்த்து நாங்கள் அதில் அந்த கட்டிடங்களை இடிக்காமல் எங்களுக்கு அந்த கட்டிடங்களோட அந்த சபைக்கு போறது பெற்ற பிரதேச சபைக்கு அதை கையளிக்குமாறு நாங்கள் கேட்டிருந்தாலும் கூட அவர்கள் அந்த கட்டிடங்களை இடித்திருக்கிறார்கள். இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அந்த காணி, எங்களுடைய அந்த சந்தை நடந்த காணியை மீண்டும் எங்களுக்கே கையளிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கும். உண்மையிலே ஜனாதிபதி அவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும். என்றால் பாதுகாப்பு அமைச்சனுடைய ஆலோசனை குழு கூட்டத்திலே ஒரு வருடத்துக்கு முதல் நான் சென்ற பொழுது சொன்னார், நிச்சயமாக இதை நான் விடுவித்து தருவேன் என்று. அதனைத் தொடர்ந்து 3 பாதுகாப்பு அமைச்சனுடைய ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. இறுதியாக நடந்த கூட்டத்திலே சொல்லியிருந்தார், அடுத்த கூட்டத்துக்கு முதல் இந்த காணியை நான் விடுவிப்பேன் என்று. இருந்த பொழுதும் 7 பேர்ச் காணிகள் விடுவிக்கப்பட்டிருந்தது. இராணுவத்தை சேர்ந்தவர்கள் இல்ல 7 பேர்ச் தான் தரலாம் என்று சொன்னால் நாங்கள் அதை இணங்கவில்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் சொல்லி இன்று முழுமையாக அந்த காணியை எங்களிடம் கையளிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அதிலே போரதீவு பற்று பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர், துணை தவிசாளர், உறுப்பினர்களுக்கும் உண்மையிலே இதிலே பங்கு இருக்கிறது. என்றால் போரதீவு பற்று பிரதேச சபை தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு இந்த காணி நான் பல வருடங்களாக இந்த காணி எங்களுக்கு வேணுமென்ற கோரிக்கை முன்வைத்த பொழுதும் கூட இல்லை, இதுக்கு மாற்று காணி இருக்கு, உள்ளே நாங்கள் சந்தை கட்டி கொடுத்திருக்கிறோம், வேற காணி வழங்கியிருக்கிறோம், அங்கு இந்த காணி தேவைப்படாது என்றெல்லாம் பல பொய்யான தகவல்களை இராணுவத்தை சேர்ந்தவர்கள் வழங்கி கொண்டே இருந்தார்கள். அந்த நேரத்திலே உண்மையிலே போரதீவு பற்று பிரதேச சபை புதிய சபை தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு தவிசாளர் அவரும் துணை தவிசாளர் அவருடைய வட்டாரம் இவர்கள் இணைந்து இந்த காணி நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு தேவை, இந்த பிரதேச மக்களுக்கு இந்த காணி பாவனைக்கு தேவை, பொது சந்தை தற்பொழுது இருக்கிற இடம் பொருத்தம் இல்லாத ஒரு இடம், அது எங்களுக்கு பொருத்தமான இடம் இதுதான் என்று சொல்லி அவங்களுடைய பிரேரணைகளையும் பாதுகாப்பு அமைச்சு, ஜனாதிபதி போன்றவர்களுக்கு அவர்களுடைய பங்களிப்பும் இதில் இருந்தது. அதே போலதான் எங்களுடைய தபால் நிலையத்திலே இருந்த சகோதரரையும் நாங்கள் மறக்க இயலாது. நான் நினைக்கிறேன் இந்த விடயம் சம்பந்தமாக எங்களை எல்லாரையும் விட அவருடைய பேர் என்ன, ரமேஷ் அவர்கள், நான் நினைக்கிறேன் அவருடைய அயராது முயற்சி, நான் நினைக்கிறேன் இந்த விடயம் சம்பந்தமாக முதலாக அவர் என்னை 2016-17 காலப்பகுதியிலே என்னை வந்து சந்தித்திருந்தார். நான் நினைக்கிறேன் அவருடைய ஒரு தொடர்ச்சியான அழுத்தம் எங்களுக்கு இதிலே இருந்தது. அதையும் நான் இந்த இடத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே மிக விரைவாக இந்த காணியை எங்களிடம் பிரதேச சபையிடம் இது ஒப்படைக்கிறது. நான் நினைக்கிறேன் பிரதேச செயலகத்திலே தான் ஒப்படைப்பார்கள். உடனடியாக அது பிரதேச செயலகம் பிரதேச சபைக்கு கையளிக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து மிக விரைவாக மீண்டும் பாலடிவட்ட சந்தை பிரமாண்டமான முறையிலே இந்த இடத்திலே இயங்கும் என்றதை சொல்லி இதிலே சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நன்றிகளை இந்த இடத்தை சொல்லிக்கொள்ளும். நன்றி. போரதீவு பற்று பிரதேச சபைக்கு உட்பட்ட பாலேரிவட்டை வட்டாரத்தில் இருக்கின்ற இராணுவ முகாமானது முற்றாக பிரதேச செயலகத்திற்கு இந்த காணியை கையளித்து செல்வதாக நாங்கள் அறிந்து இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட கிளை தலைவருமான கௌரவ சாணக்கியன் ராசமாணிக்கம் ஐயா மற்றும் மண்முனை தென்னரில் பெற்று பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர், உப தவிசாளர் மற்றும் போரதீவு பெற்று பிரதேச சபையினுடைய கௌரவ உப தவிசாளர், கௌரவ உறுப்பினர்கள், மண்முனை தென்னரில் பெற்று பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள், பாலேரிவட்ட வட்டாரத்திலே இருக்கின்ற பொது அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் என அனைவரும் நாங்கள் இன்று எங்களுடைய பாலேரிவட்டையில இருந்த சந்தை தொகுதியை இராணுவத்தினர் முற்றாக நாளை மறுதினமோ வெளியேறுகிறார்கள். முற்றாக அதை நாங்கள் பார்வையிட வந்திருக்கின்றோம். உண்மையிலே நாங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் 2020ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்குமான இந்த பாராளுமன்ற அமர்வுகளில் தொடர்ச்சியாக
எங்களுடைய மக்களினுடைய இந்த காணி மற்றும் இந்த சந்தை எப்படியாவது மக்களுக்கு மீண்டும் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அப்போதைய ஜனாதிபதியாக இருக்கலாம், பாதுகாப்பு அமைச்சராக இருந்த சரத் வீரசேகரவாக இருக்கலாம், அனைவரிடமும் நாங்கள் முறையிட்டு கேள்வி பதில் மூலமாகவும் பாராளுமன்றத்தில் விவாதித்து பயனாக தொடர்ச்சியாக இந்த பாராளுமன்ற அமர்வுகளிலும் தொடர்ச்சியாக விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க இந்த இராணுவ முகாமானது முற்றாக ஆற்றப்படுகின்றது. நாங்கள் இன்றைய தினம் இந்த இராணுவ முகாமுக்குள்ளே இருக்கின்ற கட்டிடங்களை பார்வையிடத்தான் வந்து நாங்கள். ஏனால் கடந்த காலங்களிலே இந்த சந்தை தொகுதியானது மிக பிரமாண்டமான முறையிலே மிகவும் சிறப்பான முறையில் இயங்கியது. அந்த கட்டிடத்தை இன்றைய நாங்கள் பார்வையிட வந்த சந்தர்ப்பத்திலே முற்று முழுதாக உடைந்த நிலையிலே தான் இந்த கட்டிடங்கள் அனைத்தும் இருக்கின்றது. இது முதற் காலங்களிலே சந்தை தொகுதியாக இருந்த கட்டிடங்கள் உடைக்கப்பட்டது மிகுந்த மனவேதனையான விடயமாக காணப்படுகின்றது. இருந்தாலும் பிரதேச செயலாளரிடம் இதை முறையாக கையளித்த பின்னர் போரதிப்பட்டி பிரதேச சபைக்கு நாங்கள் மீண்டும் இந்த காணியை கையகப்படுத்தி அன்று எப்படி இந்த சந்தை இயங்கியதோ அது போன்று நாங்களும் எங்களுடைய போரதிப்பட்டி பிரதேச சபையினூடாக இந்த சந்தை நிச்சயமாக நாங்கள் இயங்க வைத்து எங்களுடைய மக்களுக்குரிய இந்த பொருளாதார மேம்படுத்தலையும் நாங்கள் போரதிப்பட்டி பிரதேச சபை ஊடாக இந்த சந்தையை இயங்குவதன் மூலமாக நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று கூறி இந்த போரதிப்பட்டி பிரதேச சபையானது இலங்கை தமிழரசு கட்சியின் வசம் வந்த பின்னர் நடந்த 4வது சபை அமர்வில் 2வது சபை அமர்வில் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கௌரவ உறுப்பினர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த பிரேரணை ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாதுகாப்பு அமைச்சு ஜனாதிபதி என அனைவருக்கும் நாங்கள் வேண்டுகோள் ஒன்று விடுத்த நாங்கள் இந்த இராணுவ முகாமானது முற்றுமுழுதாக அகற்றப்பட வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளையும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணிக்கன் ராசமாணிக்கம் ஐயா விடுத்த வேண்டுகோளையும் கருத்தி கொண்டு உடனடியாக இந்த இராணுவத்தை விடுவித்த பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதிக்கு நாங்கள் நன்றியை தெரிவிப்பதோடு எதிர்வரும் காலங்களில் மிக சிறப்பான முறையிலே இந்த ஊர் மக்களுடைய ஆதரவுடனும் இந்த சந்தை மீண்டும் இயங்கும் என்றதை நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பார்வையிடுதலுக்கு வந்த தவிசாளர்கள், உப தவிசாளர், கௌரவ உறுப்பினர்கள் மற்றும் எங்களுடைய மக்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.